அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி அடுத்த வாரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்குது. கர்நாடகா எலெக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அதன் எதிரொலிப்பு காரணமாக சந்தை இறங்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ நடப்பு மத்திய ஆட்சியில் இருக்கிறது வந்துட்டு பிஜேபி. இப்போ இங்கே வந்துட்டு மாநில தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸ் வந்திருக்கு. அப்போ இதனால் வந்துட்டு பிஜேபிக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கா? இதனால் வந்துட்டு ஒரு தேர்தல் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வரக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு அனைத்தும் ஒரு நம்பிக்கையாக பிஜேபி வந்துட்டு ஒரு அதிக பெரும்பான்மை வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அனைவரிடம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதன் காரணமாக எதுவாக இருந்தாலும் ஒரு தொங்கு பாராளுமன்றமாக அமைந்து விட்டால் அது வந்து ஒரு இழுபறியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நம்பிக்கை ஏற்படாது. அதன் காரணமாக அனைவரும் இந்த கர்நாடகா தேர்தலில் வந்துட்டு ஒரு முக்கிய பார்வையாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இதன் காரணமாக நம்மளுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது தான். இதனால் வந்துட்டு சந்தை நல்லா இறங்குறக்கு வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முக்கிய காரணிகளாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை உள்ள பார்க்கலாம். அதனால தான் கர்நாடகா தேர்தல் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நம்ம டைட்டிலாக கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 9:15 9:30 மட்டும் பங்கு சந்தையில் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் கொடுங்க. அதற்குண்டான பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. விருப்பமுள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படியெல்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வகுப்பு இருக்கும். அதுவும் ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட், அதாவது கேப் அப் ஆர் கேப் டவுனில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கணக்கீடுகளை பார்க்கணும், வரைபடமே பார்க்காம எப்படி நம்ம வந்துட்டு ஒரு எதிராளியை தேர்ந்தெடுத்து அதன் மீதுள்ள பலம் பலவீனத்தை பார்த்து ஒரு ரேஞ்சை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதன் வகுப்போட சாராம்சமாக இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் அணுகலாம். இப்போ சந்தை பார்த்திங்கன்னா சென்ற வாரம் 18,120 நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 18,389 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹையாக இருந்திருக்கு. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 18,100 இருந்திருக்கு. அப்போ ஓப்பனுக்கு கீழே 20 புள்ளிகளும் ஓப்பனுக்கு மேலே 269 புள்ளிகள், மொத்தம் 289 புள்ளிகள். நம்ம சொல்லுவோம் 300 புள்ளிகளிலிருந்து 500 புள்ளிகள் குறைந்தபட்சம் ஒரு வாரம் இருக்கும்ன்ட்டு. குறைந்தபட்சம் இது இருக்கும்போது ஆப்ஷன் பையர்களுக்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்செல்லாம் ரீச் பண்ணும்போது ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேஞ்ச் பெருசாக இருக்கும்போது மார்க்கெட்டோட ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்போது நம்மளுக்கு சென்ற வீக்லி க்ளோசிங் அடிப்படையில் வந்து இது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஏன்னா ஓப்பன் அபோவ் க்ளோசிங், ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆனதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன். இது வந்துட்டு 18,100 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஏன்னா மார்க்கெட்டுக்கு அதுதான் லோ அப்படிங்கிறதுனால, லாஸ்ட் வீக்கோட லோ. அதனால் பிரேக் அவுட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்ட்ரேடல் வித் ஸ்ட்ரேங்கல் அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்டின் தற்போதைய எல்லை. அப்போ 18,300 கால் புட் ஸ்ட்ரேடல்னால 18,300 மையப்படுத்துகிறார்கள். அப்போ 18,300 கால் நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்தா 97 ரூபாய்க்கு ஆயிருக்காங்க. அப்போது 18,397 அப்படிங்கிறதும் 18,300 புட் ஆப்ஷன் 79 ரூபான்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 18,220 இது வந்து ஒரு குறுகிய எல்லை. 18,300 காலும் 300 புட்டும், அதாவது கால் தனியாக பயப்படக்கூடிய இடம், இது புட் ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். பையருக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் பையருக்கு இதற்கு கீழ் சென்றால் லாபம், புட் ஆப்ஷன் செல்லருக்கு இதுக்கு கீழ் சென்றால் நஷ்டம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு பிரிமித்து 18,300 கால் புட்டோட தகுதி என்ன அப்படின்னு கேட்டால் 97 ரூபா ப்ளஸ் 79 ரூபா. அப்போ நம்ம வந்து 90 ப்ளஸ் 80ன்னு எடுத்துட்டாலும் கூட, ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துட்டாலும் கூட 170 புள்ளிகள்
அப்போது 18,470ம் 18,130ம் இதுதான் ஒரு வைட் ஜோனாக இருக்கும். இதற்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 340 புள்ளிகள் நம்மளுக்கு வருது இந்த கேப்போட இது. அப்பவும் பார்த்தா இதுக்கு ஒரு குறுகிய ரேஞ்சாக தான் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு பெரிய ரேஞ்சாக மாறணும். அப்போ 18,130ம் 18,470ம் மிக முக்கிய புள்ளி அப்படிங்கிறது இந்த இடத்தில் தெரிகிறது. அதாவது 18,130, 18,220, 18,300, 18,397, 18,470 இது வந்து ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் ஸ்ட்ரேடலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18,200 புட்டு 400 கால் ஸ்ட்ரேங்கல் இருக்கிறது. அப்போ 18,200 இதற்குண்டான மையப்புள்ளி 18,300, அதுக்கப்புறம் 18,400, 18,400 கால் நம்மளுக்கு வந்து 50 ரூபாய். அப்போ 18,450, 18,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய். அப்போ 18,155 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 95 புள்ளிகள். அப்போ 18,495, 18,105 இது ஸ்ட்ராங்கிள் அடைப்பல். அப்போ 18,100 டு 18,500 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ரேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இதே மந்த்லி கான்ட்ராக்ட் அது பார்த்தாலும் 18,200 புட் 300 புட் 300 கால் 500 கால் 18,000 புட். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வைடு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. அப்போ மார்க்கெட் 18,000லிருந்து 18,500க்குள்ளே இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுகிறது. அடுத்து இது ஒரு மல்டிபிள் கேஜ் 18,300 மையமாக வைத்து 18,200 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். கர்நாடகா எலெக்ஷன் வருது அப்படிங்கிறது முன்கூட்டியே எல்லாத்துக்குமே தெரிகிற விஷயந்தான். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அனைவருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ப்ராபபிலிட்டி சான்சஸ் எப்படி சொல்ல முடியும். அப்போ அதிகபட்சமாக அனைவருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது ஒரு முதலீட்டை அவர்கள் காப்பாற்றிக்கொள்ள சந்தை எப்படி வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நல்ல ஏற்றமும் இருக்கலாம் இறக்கமும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், எதிர்பார்ப்பு கூடும். அந்த எதிர்பார்ப்பு கூடும்போது சந்தையோட ரேஞ்ச் பெருசாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே குறைவாக இருந்திருக்கு. இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருந்திருக்கு. இது வந்து நான் சொல்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ கர்நாடகா எலெக்ஷன் அப்படிங்கிற மேலே யாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த மாதிரி இங்கே தெரியலை. ஏன்னா லோயர் வேல்யூம் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற இடத்துல ஹெட்ஜிங் நிறைய கொடுக்கணும். அப்போ நிறைய ஹெட்ஜிங் கொடுக்கும்போது அதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இங்கே இல்லை. இதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கர்நாடகா எலெக்ஷன் மேலே இருக்கிற நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் வந்து இங்கே குறைவாக இருக்குது. அதனால் இவங்க நியூஸ் பேஸ் அப்போ டெக்னிக்கலாக மார்க்கெட்டோட டெக்னிக்கல் பேஸில் ரியாக்ட் பண்ணலாம் ஒழிய கர்நாடகா எலெக்ஷனோட இம்பேக்ட்னால ரியாக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கம்மி. 80% அந்த நியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்னெல்லாம் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பார்வையில் நம்ம பார்க்குறோம். அதனால் நியூஸ் பேஸுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வருது. ஆனால் இது நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சந்தையில் என்ன வேணாலும் நம்ம சந்தை எப்போவுமே நம்பக்கூடாது. நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்பக்கூடாது. அதனால தான் 80-20 அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ நியூஸ் பேஸ்டு இவங்க ஒரு பொருட்டாக எண்ணலை அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மந்த்லி கான்ட்ராக்ட்லேயும் அந்த ரியாக்ஷன் இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா ஸ்பாட்டுக்கு 18,220 டு 18,397, வைடு ரேஞ்ச் 18,123 டு 18,477, ரெசிஸ்டன்ஸ் 18,363, 18,397, 18,450, சப்போர்ட் லெவல் 18,266, 18,220, 18,154 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.